ஜூம் 70 அன்பு வணக்கம். நான் உங்க மனோஜ். நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா, நியூ இயர் எல்லாம் போச்சு. இப்பதான் நியூ இயர் எல்லாம் கொண்டாடி இருப்பீங்க. இப்ப அடுத்து என்ன வருது? பொங்கல் தாங்க. பொங்கலை பத்தி தான் பேச போறேன். பொங்கலுக்கு என்ன எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொங்கலுக்கு என்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது, எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனத்தோட படம் ரிலீஸ் ஆகுறதா இருந்தது. பெரிய நிறுவனம், பெரிய நடிகர், பெரிய ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி பெரிய எல்லாமே பெரிய பெரிய பெருசா இருந்ததுங்க. ஆனா அந்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகல. அந்த ஒரு படத்தால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் பொங்கல் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பையன் நம்ம இனிமேதான் நம்ம பார்க்கணும். பொங்கல் வந்து அந்த ஒரு படம் தள்ளி போன படம் என்ன படங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரனோட தயாரிப்புல, நம்ம ஏகே அஜித் குமார் அவர்கள் நடிப்புல, மகிழ் திருமண டைரக்ஷன்ல, அனிருத்தோட மியூசிக்ல இவ்வளவு சொல்ற போதே எல்லாமே கிராண்டா தான் இருக்கு. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகலைங்க. அதுதாங்க அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆகாம பொங்கலை விட்டு நாங்க விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ் திருமணி டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சுட்டாரு. படங்கள் வந்து ஷூட்டிங்கா இருக்கட்டும், டப்பிங்கா இருக்கட்டும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க. ஆனா முடிஞ்சிட்டு பாத்தீங்கன்னா ஃபைனல் மிக்சிங் அவுட் வந்து நம்ம அனிருத் அவர்கள் கிட்ட ஃபைனல் மிக்சிங் கொஞ்சம் வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ அதை முடிக்கணும், சென்சார் எல்லாம் வாங்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சாதாரணமா இல்லைங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த ஷார்ட் அண்ட் பீரியட் வந்து நாங்க பண்ண முடியாது, முடியுமான்ற ஒரு கேள்வி எழுதும் போது பாத்தீங்கன்னா, ஆனா உண்மையிலே சொல்லணுங்க, அங்க டே நைட்டா ஒர்க் பண்ணாங்க. டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல வந்து லைக்கா போட்ட ஒரு மெசேஜ்ல பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்களோட மனசு நொந்து போச்சுங்க. ரொம்பவே என்னடா இது, தீபாவளியும் தலை தீபாவளியும் இல்ல, பொங்கலும் தலை பொங்கல் இல்லைன்னா எப்படி இருக்குன்ற மாதிரி தலை ஃபேன்ஸ்லாம் ரொம்ப குழப்பத்துல தான் இருக்காங்க. ரெண்டாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அஜித் அவர்களும் லைகா சுபாஷ்கரன் அவர்களும் மகிழ் திருமேனி அந்த படத்தோட டீம், ஒட்டுமொத்த டீம் தான் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து அஜித் அவர்களுக்கும் தெரியும், ஏன்னா தன்னோட ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ரசிகர்களை ஏமாற்றக்கூடாது, தன்னோட ரசிகர்கள் வந்து எப்பவுமே வந்து எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு முக்கியமான ஒரு இதுதான் நம்ம ஏகே அஜித் குமார் சார். வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சொல்லி புரிய வைக்கும் போது, சரி ஓகே நம்ம வந்து பொங்கல் ரிலீஸ்ல இருந்து நம்ம விலகிக்கலாம், அதுதான் நமக்கு ரொம்ப. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல நம்ம கரெக்டான முடிவு எடுத்தாதான். அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப படம் கிட்ட வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லும் போது அது இன்னும் எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருந்திருக்கும், அது மாதிரிலாம் சொன்னாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மகிழ் திருமேனி இந்த படத்துக்காக பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. மகிழ் திருமேனி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தன்னோட ஒட்டுமொத்த திறமையும், அதாவது சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த திறமையும் மொத்தமா காட்டிருக்கிறாங்க நம்ம மகிழ் திருமேனி. படத்தோட விஷயங்களும் அப்டேட் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு. படத்தோட டீசரா இருக்கட்டும், படத்தோட ஒரு சாங் வந்து பாத்தீங்களா, சாங் ரொம்ப நல்லா வேற லெவல் ஹிட் ஆச்சுங்க. அந்த சாங் உண்மையிலே அனிருத் ப்ரோ எங்க ப்ரோ இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் எங்க ப்ரோ வச்சுக்கிறீங்க? அடுத்தடுத்து ஒரு சாங்ஸ் அட்லீஸ்ட் ஒரு பொங்கலுக்கு வந்து எங்களுக்கு ட்ரைலராவது நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா விடாமுயற்சி இந்த ஒரு படத்தால 10 படங்கள் ரிலீஸ் ஆகுது. சோ அந்த 10 படங்கள் என்னென்ன அப்படின்றது வந்து நம்ம வேற ஒரு வீடியோல நான் சொல்றேன். சோ ஆனா விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆகாம அஜித் ரசிகர்கள் வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க, ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்காங்க. சரி பிரதர் விடுங்க பிரதர், பாத்துக்கலாம், நமக்கு தலை படம் ரிலீஸ் ஆகுது இல்ல, அன்னைக்குதாங்க நமக்கு பொங்கல், நமக்கு அன்னைக்குதாங்க நமக்கு தீபாவளி, நம்ம தலை படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு தான் நம்ம எல்லா படையும் நம்ம சேர்ந்து கொண்டாடுவோம். சோ அப்படின்ற மாதிரி நான் வந்து சோ எதுவா இருந்தாலும் சரி. ஆனா இந்த படம் 2 வருஷம், இந்த படத்துக்காக 2 வருஷம் மெனக்கிட்டு ரொம்ப அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா ஷூட்டிங்கா இருக்கட்டும், கார் ரேஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம கலந்துகிட்டு ரொம்பவே பிஸியா தான் இருந்தாரு. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மெசேஜ் லைக்கா சைடு வந்ததுல இருந்து அஜித் ரசிகர்கள் ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. சோ மீண்டும் பொங்கலுக்கு வேற என்னென்ன படங்கள் வருதுன்ற பத்தி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் மனோஜ். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.